இந்த அஞ்சல இருந்துட்டு பணம், பேரு, புகழ் இது எல்லாமே வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க நம்மகிட்ட இருந்து யாராலயும் பிரிக்க முடியாது. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்டி வந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்டின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலுக்கு தெரியவே தெரியாது. அதாவது இப்போ நம்ம இவங்க அதாவது மாசிலா மணியோட ரூ. 10,00,000 பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து ஆட்டைய போட்டாங்க. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற அந்த மாரி ஒரு டைம்ல, இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ற விஷயம் இந்த அஞ்சலிக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலுக்கு சான்ஸ் என்னமோ குடுத்தாங்க. ஓகே தான். ஆனா, அவங்க அப்பாவோட உயிரையே வந்து பார்த்தீங்கன்னா, கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்றது ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய அவங்க சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும், இலக்கியாவும் ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவ ஒரு வழி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைரவியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு அ ஆசிரமத்த அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக வந்து இந்த ஒரு இடத்த பண்றதுக்கான காரணமே நம்ம ரேவதி அம்மா தான். ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட்டிட்டு வந்து இங்க வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அத தான் சொன்னாரு. சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த அவ நெனச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போட்டுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சு, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பார்க்கறதுக்காக மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல அஞ்சலி இருந்துட்டு பயங்கர கோவத்திலயும், ஆவேசத்திலயும் பேசுறது மட்டும் இல்லாம, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பெரிய ஆளாய் காட்டுறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க நான் அடைவேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அஞ்சலி நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டியோ, இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இருந்து விஷயத்த மறைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க லவ் பண்ண சொல்லி ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இப்போ கார்த்திக்கோட மனச மாத்திட்டா. இப்பவே கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அவ தயாரா இருக்கா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால தப்பிக்கவே முடியாது. கார்த்திக் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இவ்ளோ வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் நான் சொல்ற விஷயத்த கேளு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கார்த்திக் கிடைக்கவே மாட்டான். நாங்க என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிரியாவை ஏற்பாடு பண்ணது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மறக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்து கடைசியில பொசசிவ் ஆகி கார்த்திக்கோட அருமை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரிய வரும் அப்படின்னு தான். ஆனா இப்போ அது வந்து புரிய வரல அப்படின்னும்போது பிரியா கிட்ட பேசி பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னால தப்பிக்கவே முடியாது. எப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீ இவ்ளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, அதுக்கப்புறமும் நீ திருந்துவேன்னு சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ மத்தவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து நம்பிக்கை இருக்கும் சொல்லு? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன சேர விடவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல சொல்றது மட்டும் இல்லாம, நம்ம பிரியாவுக்கும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கல்யாணத்த பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சுடுறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.